குட் மார்னிங். குட் மார்னிங். ஒரு கேஸ் விஷயமா விசாரிக்க வந்திருக்கேன். இந்த கார் உங்களுக்கு சொந்தமானது தானே? எஸ் சார். இந்த கார் ஒரு மர்டர் கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கு. சார், நான் ஒரு மாசமா மெட்ராஸ்லேயே இல்லை. மெடிக்கல் கான்ஃபரன்ஸ்க்காக டெல்லி போயிட்டு லாஸ்ட் வீக் தான் வந்தேன். ஓ, அந்த சமயத்தில் யார் காரை ஓட்டிட்டு இருந்தது? நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னே காரை சங்கர் ஆட்டோ சர்வீஸில் விட்டுட்டு போயிருந்தேன். வேணா ரெஃபர் பண்ணுங்க. தேங்க்யூ சார். டாக்டர் முருகையன் கார் எங்க சர்வீஸ்க்காக கொடுத்தாரு. அந்த காரை நீங்க யாருக்கு கொடுத்தீங்க? சார், டாக்டர் காரை ஆகஸ்ட் 8ஆம் தேதி 6 மணிக்கு மிஸ்டர் பிரபுதாஸா கொடுத்தேன். ஆமா, நீங்க ஏன் அந்த காரை அவர் கொடுத்தீங்க? அவர் கார் ரிப்பேர்னு சொல்லி அவசரமாக போக வேற கார் கேட்டார். ரெகுலர் கஸ்டமர் வேற, அதனால தான் டாக்டர் காரை கொடுத்தேன். பிரபு வீட்டுக்கு போ. தம்பி, இப்பதான் உங்களை பழைய பிரபுவா பாக்குறேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. எங்க தம்பி புறப்பட்டீங்க? ஆபீஸ் விஷயமா பெங்களூர் வரைக்கும் போறேன். வர 2 நாள் ஆகும். வரேன். சரி தம்பி. என்ன ஆஷா அப்படி பாக்குற? நான் சொன்னபடியே 60 நாள்ல வார்த்தை தவறாம வந்துட்டேன் பாத்தியா? வார்த்தை தவறுனா திருத்திக்கலாம், வாழ்க்கை தவறுனா ஒரு பொண்ணு எதை வேணாலும் தாழ்த்துவா. ஆனா தன் காதலை இன்னொருத்தி கணவன் ஆகிறதையோ, தன் கணவன் வேறொருத்தி காதல் ஆகிறதையோ எந்த பொண்ணு தாங்கிக்கவே மாட்டா. ஆஷா, நீ போடுற புதிரே புரிய மாட்டேங்குதே. புதிரா வந்திருக்கிற உங்களுக்கே அது புரியலன்னா எப்படி? நீங்க ஏன் 60 நாள் டைம் சொன்னீங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஆசை 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்லுவாங்க. ஆசை ஒரு இடத்துலயும் மோகம் ஒரு இடத்துலயும் வச்சிருந்திருக்கீங்க. ஆஷா, இன்னொரு தடவை என் பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. காதல் தோல்வியை தாங்கிக்கிட்டு உங்களோட பழகின நாட்களை நினைச்சுக்கிட்டு காலப்புற இப்படி இருந்துடுறேன். எனக்கு வாழ்க்கை தரணும்னு இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க. எனக்கு இப்படி தெரியும் நினைக்கிறீங்களா? உங்க ஃபேமிலி டாக்டர் ரேவதி ஆனந்தா எனக்கு இப்ப சீஃப் டாக்டர். எதேச்சியா உங்க போட்டோவை பார்த்து அவங்க கிட்ட நான் உங்களுக்கு மனைவியாக போறத சொன்னேன். ஆனா நீங்க ஏற்கனவே ஒருத்திக்கு கணவன் ஆயிட்டீங்கிற உண்மையை அவங்க தான் என்கிட்ட சொன்னாங்க. என்னத்தான் ஏமாத்திட்டீங்க. உங்க மனைவி ஏமாத்திடாதீங்க. உண்மைதான் ஆஷா, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்க மாமா சீரியஸா இருக்கிறதா தந்தி வந்த விஷயம் உனக்கு தெரியும். அவரை பார்க்க போன எனக்கு அவன் மகரூபத்தை அதிர்ஷ்டம் வந்தது. ஏராளமான சொத்துக்கு வாரிசானவள நான் வேண்டான்னு மறுத்தோம். எங்க மாமாவோட கடைசி ஆசை நிறைவேற்றத்துக்காக என்ன தாலி கட்ட வச்சுட்டாங்க. ஒன்னு நினைச்சுட்டு நான் அவளோட வாழ்ந்த வாழ்க்கை ஒரு நாடகம். உண்மையில நான் கொண்ட காதல் தெய்வீகமானது. அன்னைக்கே நீதான் என் மனைவி முடிவு பண்ணிட்டேன். ஆனா வாழ்க்கைக்கு தேவை பணம். பணம் ஆஷா, அதுக்காக தான் எவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். உங்களையும் நம்பிக்கிட்டு உங்க மனைவிக்கு துரோகம் பண்ணாதீங்க. ஒரு பொண்ணோட வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு குறுக்கிடாம இருந்தா எந்த ஆம்பளையும் ஒருத்தியோட மட்டும்தான் வாழ்க்கை நடத்துவான். நீ சொன்ன மாதிரி உன் ஒருத்தியோட மட்டும் வாழத்தான் உன்னை தேடி வந்திருக்கேன். இன்னொரு பொண்ணோட கண்ணீர்ல நான் உங்களுக்கு மனைவியா வாழ விரும்பல. அதுக்கு இந்த சட்டமும் சமுதாயமே இடம் தராது. கரெக்ட். அதனால்தான் நான் அவளை கொன்னுட்டேன். ஆமா, மனைவி மேல உள்ள காதல்னால தாஜ்மஹால் ஒரு சமாதியை கட்டினா ஷாஜகான். ஆனா நான் உனக்காக என் மனைவியே சமாதி கட்டிட்டேன்.
சட்டத்தின் கண்களுக்கு அவ ஓடி போனவ, தன் காதல்னால கொலை செய்யப்பட்டவ. பிரபு, கொடுமைக்காரா இருப்பீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஐயோ, சில தேவைகள் நமக்கு தேவைப்படும் போது தப்பு பண்றது தப்பே இல்லை. உன் ஒருத்திக்கு மட்டும் கணவனா வாழவும் வசதியா வாழ பணம் தேவைங்கிறதுக்காக தான் நான் இந்த கொலையை திட்டம் போட்டு செஞ்சேன். நீங்க செஞ்ச தப்புக்கு என்ன காரணம் காட்டாதீங்க. தெய்வ சாட்சியா உங்களே நம்பி வந்த உங்க மனைவிய பணத்துக்காக கொண்ட நீங்க நாளைக்கு வேற ஒரு காரணத்துக்காக என்னையும் கொல்லுவீங்க. உங்க மாதிரி கொலை வேற பிடிச்ச மிருகம் இந்த சமுதாயத்துல இருக்க கூடாது, இருக்கவே கூடாது. ஆஷா, நீதி தேவத சிலையை எனக்கு பரிசா கொடுக்கும் போது புது அர்த்தத்தை சொன்னீங்க. அதுக்கு உண்மையான அர்த்தத்தை இப்ப நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நடந்த உண்மையெல்லாம் போலீஸ்ல சொல்லிடுறேன். ஆஷா, தப்பு பண்ண ஆம்பளைங்களுக்கெல்லாம் உன்ன மாதிரி பொம்பளைங்க தண்டனை வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சா இந்த உலகத்துல ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. நீ ஒரு கொலைகார, நீ செஞ்ச தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு ஆகணும். ஆஷா, ப்ளீஸ், நான் சொல்றது கேளு. நான் தண்டனை அனுபவிச்சு வரல, உன்னோட வாழ வந்திருக்கேன். உன்ன மாதிரி மிருகத்தோட வாழ்க்கை நடத்த நான் தயாரா இல்ல. ஆஷா, என்ன மிருகமாக்காத. இப்ப மட்டும் நீ மனுஷனாவா இருக்க. ஆஷா, ஐயோ, ப்ளீஸ்.
ஆயிரம் குற்றவாளிங்க தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது. சட்டத்தோட கண்களை மறைச்சு தவறு செஞ்சாலும் தர்மத்தோட தீர்ப்புலேருந்து யாருமே தப்பிக்க முடியாது. தவறு செய்யறவங்க தவறு செஞ்சா அவங்கள மன்னிக்கலாம், ஆனா தப்பிக்க திட்டம் போட்டு தவறு செய்யறவங்கள எல்லாம் நிச்சயமா தண்டிக்கணும். நான் கொடுத்த இந்த தீர்ப்பு சரியா இல்ல தவறா? சரியா இருந்தா எனக்காக நீதிமன்றம் வந்து வாதாடுங்க. உங்களுக்காக காத்திருக்கிறேன்.